வாங்க. வா. டேய், வா உள்ள போலாம். போலாம் வா. வாங்க. நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவேன். ஏண்டி, என்ன திமிரடி உனக்கு? நான் ஒருத்தர் இருக்கேன்றதை மதிக்காம பெரிய இவ மாதிரி கூட இருந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்திருக்கியா? உன்னை சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா? ஏண்டா பொறுக்கி நாய, உனக்கு அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேனடா, கடைசியில இப்படி வந்து நிக்கிறியடா? வெட்ட தண்ணி தளிச்சு விட்ட ஆடு மாதிரி. அப்பா அடிச்சி வாய மூடுறான். என்ன சொல்ல போற? அடிச்சாங்க, மிரட்டினாங்கன்னா? ஏய், மாட்டேன்னு நீ மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா உன்னை எப்பற தாலி கட்ட வச்சிருக்க முடியும்? மடையா, அடி பாவி, நீயே உன் பையன் வாழ்க்கையில மண்ணை வாரி போட்டு நிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு தாயா? அவனை பாடும் கணத்தில் தெளிட்டியே துரோகி. என் பையனை ஒரு பெரிய பாவத்துல இருந்து நான் காப்பாத்திருக்கேன். அவனை மட்டும் இல்ல, உங்களையும் தான். ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணின பழி பாவத்துல இருந்து நம்ம குடும்பம் தப்பிச்சதுன்னு சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுறதா? சந்தோஷப்படுறதா? என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உங்க வயிறு எரியும்னு எனக்கு நல்லா தெரியும். அத பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை. உங்களை நீங்க தான் மாத்திக்கணும். இந்த வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு மருமகளை நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வழியை விடுங்க. சந்திரா, நீ வாமா. விளக்கேத்துமா. நல்லா இருமா, நல்லா இரு. சாமியை நல்லா கும்பிட்டுக்க. போலாம். மாலை இங்க கழட்டி வச்சிரு. ஹலோ ஆனந்தி, நான் சித்தி பேசுறேம்மா. சொல்லுங்க சித்தி. நாங்கெல்லாம் இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கோம். அதை சொல்லத்தான். அதுக்கு எதுக்கு சித்தி ஃபோன் பண்ணணும்? நேரடியாக வரலாம்ல. இல்ல, நம்ம சதீஷுக்கும் சந்திராக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சித்தி சொல்றீங்க? அதிர்ச்சியா இருக்குமேனு தான் நான் போன்ல முதல்லயே சொல்றேம்மா. எப்படி? என்னாச்சு? எல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். வச்சுட்டு மாமா. சரி சித்தி. டேய் சதீஷ், வா
பெரியம்மா வீட்ல போய் நாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். அதெல்லாம் நான் வரல. வான்னு சொல்றேன்ல. என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல. நீ வாமா, நாம போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். சுமதி, வீட்டை பாத்துக்க. வா ஐயா, வாங்க போலாமா? வாம்மா. வாங்க வாங்க சித்தி. வாம்மா. வாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. இருமா. ராஜேந்திரா, இந்த வர்றேன்க்கா. இந்த நல்லா இருமா. என்ன சித்தி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்ன அபி? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? சதீஷ் சந்திராவை லவ் பண்ண விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இருந்தாலும் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு அபி. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோங்கிற டென்ஷன் எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதுன்னு ஆயிடுச்சு. என்னம்மா பண்றது? வேற வழி இல்லாத சூழ்நிலையா ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி சித்தி, ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் தான் ஆனந்திக்கு ஒரு ஃபோன் பண்ணேனே. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எங்க அபி பண்றது? ஃபோன் பண்றத கூட அவகாசம் இல்லாம போயிடுச்சு. எல்லாம் சினிமால வர மாதிரி நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே சித்தி, இது நியாயமான கல்யாணம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா உங்க ஆசீர்வாதத்தோட நடந்திருக்கு. நிச்சயமா தப்பு இருக்காது. ஆமாம்மா, என் பொண்ணுக்கு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை இவங்க தாம்மா நடத்தி வச்சாங்க. எங்க சித்தி உங்க பொண்ணுக்கு மாமியார் அமைஞ்சதுக்கு உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம்மா. சாரதா, எனக்கு ஒரே ஒரு சங்கடம் தான். என் பொண்ணு கல்யாணம், என் வீட்டு விசேஷம் எதுவா இருந்தாலும் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யறவன் நீ. உன் புள்ள கல்யாணம் நான் இருந்து எதுவும் பண்ண முடியலங்கிற வருத்தம் தான். என்னக்கா நீ? ஊர் உலகத்துல நடக்கிற மாதிரி இந்த கல்யாணம் முறைப்படி நடந்திருந்ததுன்னா நீதானே முன்ன நின்று எல்லாம் நடத்தி வச்சிருப்ப. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. வருத்தமா இருக்கு சாரதா. என் வயித்துல பிறந்த ஆர்த்தி, உன் வயித்துல பிறந்த சதீஷ், இதுங்க ரெண்டும் இந்த மாதிரி பண்ணிடுச்சு. கண்ணரே அதுங்க கல்யாணத்தை பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இப்படி அவசர கொடுக்கையா எல்லாத்தையும் பண்ணிடுச்சிங்களே. விடுமா, அவங்க மேரேஜ் இப்படிதான் நடக்கணும்னு எழுதியிருக்கு. ஆனா இனிமே சந்திராவுக்கு சதீஷ் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கணும். அதுதான் முக்கியம். போனதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சந்திரா, நீ சாரதாவுக்கு மக மாதிரி நடந்துக்கணும். எங்க சாரதா ரொம்ப நல்லவா. அதை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவங்க எனக்கு அம்மா மாதிரி. ரொம்ப சந்தோஷமா. சந்திரா, இது பாரு, நாங்க இனிமே உனக்கு நாத்தனாரு. ஆமாமா, என்கிட்ட நீ ரொம்ப மரியாதையா நடந்துக்கணும். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இந்த கல்யாணம் சிறப்பா நடக்காட்டியும் எங்க சாரதாவுக்கு ஒரு அம்சமான மருமக கிடைச்சிருக்கா. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா மாமியார் மருமக மாதிரியே தெரியல, அம்மா பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ரொம்ப வருஷத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்.
இப்படி எல்லாருமே சேர்ந்து புது பொண்ணை அழுகு வச்சுட்டு இருக்கிறது. எங்கள் ஊரில் புது பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரும்போது வண்டியை கட்டி கூட்டிகிட்டு வருவான். அப்போ பாட்டு பாடிட்டே வருவான், அழுப்பே தெரியாது. இப்படியா கூட்டி நின்று அழுகு வைக்கிறது? நான் வேணா அந்த பாட்டு பாடட்டுமா? கத்தாரங்காட்டு வலி, கள்ளிப்பட்டி ரோட்டு வலி, வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவளே, வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னே போகுதம்மா, வண்டி மாடு எட்டு. அடி ஆத்தாடி, என்ன இது ஒரு நாதையும் காணா? எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. நாம நல்லா தானே வாடணும். கத்தாரங்காட்டு வழி நல்லா தான் இருக்கு. நம்ம பாட்டு கேட்கறதுக்கு ஊரில் தான் சாதி சனமெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஆள் கூட இல்லை. அவசர அவசரமா இந்த கல்யாணம் நடந்ததுனால ஏற்பாடெல்லாம் எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சுமா. நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. ஏன் நீ இவ்வளோ படபடப்பா இருக்க? இதை பாரு, இனிமே இது உன் வீடு. கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கணும், புரிஞ்சுதா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இருக்கணும். எனக்கு அம்மா இல்லாத குறை தீந்துருச்சு. இனிமே நீங்க தானே எல்லாமே. தைரியமா இரு, நான் இருக்கேன். கவலைப்படக்கூடாது. என்ன? டேய், இங்க வாடா. என்னடா இந்த நேரத்துல ஊரை சுத்திக்கிட்டு வர? உனக்காக சந்திரா ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கா. போ, ரூமுக்குள்ள போடா. டேய், என்னப்பா? எங்கடா போற? ரூமுக்கு போறேன். ரூமுக்கா? மனசுல என்ன பெரிய புது மாப்பிள்ளை நினைப்பா உனக்கு? அப்பா. டேய், தூ. சரி, மூஞ்ச பாரு. உங்க அம்மா தான் ஒரு அறிவு கெட்டவ. நீ அப்பனாவே ஆயிட்ட. உனக்கு போய் பூவு பால் பழம்னு செட்டப் பண்ணிட்டு இருக்கா பாரு. நீ தான் எதையுமே எதிர்பார்க்காம ஏற்கனவே எல்லாத்தையும் செட்டப் பண்ணி முடிச்சவனாச்சே. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், என்ன வெக்கம் வந்துச்சா? இந்த ஷோ காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் உன்னை பெத்தவன்டா. ஏண்டா, நீ எனக்கு ஒரே புள்ள, 7-8 பெட்ரூமோட இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கனே, எதுக்காடா? பெரிய இடத்துல இருந்து நல்ல செல்வாக்கோட சீர்திருத்தியோட நல்ல பொண்ணா பார்த்து உன்னை கட்டி வச்சு நீ நல்லபடியா வாழுங்கிறதுக்காக தானே. இவ்வளவு பெட்ரூம் வச்சு கட்டின என் மூஞ்சில கரிய பூசிட்டு ஏதோ ஒரு பிளாட்பாரத்தை பாடாவதி லாட்ஜுக்கு கூட்டிட்டு போய் உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டீரா? இப்ப என்னடா அந்த பிளாட்பாரம் நம்ம வீட்டு பெட்ரூம்க்கே வந்துருச்சு. வெக்க கேடு. சாரிப்பா. என்னடா சாரி? மனுஷன் ஒரு தடவை தான் பிறக்கிறான். உன் அதிர்ஷ்டம் என்ன மாதிரி பணக்காரனுக்கு நீ மகனா பிறந்தது. ஆனா அதை நீ சரியா பயன்படுத்திக்கல. என்னை விட 10 மடங்கு பணக்காரனா பார்த்து அவன் வீட்டு பொண்ணு நீ காதலிச்சிருந்தா நான் கைத்தட்டி வரவேற்றிருப்பேன். போய் இது பிச்சை. எல்லாத்தையும் கெடுத்து குத்திச்சவராக்கிட்டேடா. நான் புழங்குற சொசைட்டில இவதான் என் மருமகன் எப்படா என்னால சொல்லிக்க முடியும்? சிரிப்பாங்க. உனக்கு மட்டும் என்ன, இவதான் என் பொண்டாட்டின்னு யாருக்கிட்டையாவது உன்னால இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்னதான் பண்ண முடியும்? இல்ல என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க. அப்படி கேளு. டேய், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
புரியுதா? நீ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். என்னப்பா பண்ணணும்? உள்ள ஒத்தி இருக்காளே, உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்ட அந்த ஒட்டுண்ணி, அவளை நீ சித்திரவதை பண்ணணும். உன் கூட இருக்கிறத வெறுத்து உன்னை விட்டு ஓடி போற அளவுக்கு நீ அவளை டார்ச்சர் பண்ணணும். புரியுதா? சரிப்பா. உன்னை பார்த்து அவ சந்தோஷப்படக்கூடாது, பயந்து நடுங்கணும், விலகி ஓடணும், உன் திறமை புறணி இதுல காட்டணும். சரிப்பா. டே ம். இந்தா. அப்பா இது டே போடுற. வெளியில எல்லாம் போனா குடிக்கிறது இல்லையா? ம், இன்னைக்கு சாப்பிடு போ. எல்லாம் ஒரு தைரியத்துக்கு தான். சரிப்பா. ஆ